ஹாய் காய்ஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஏன் வந்து நைட் டைம்ல இப்படி மாடியில உட்காந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி நெறைய பேர் நினைப்பீங்க. ஏன்னா, பகல்ல ஃபுல்லா வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்றது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்ன்னு கவுன்சிலிங்க்கெல்லாம் ரெடி பண்றதுக்காக அலைஞ்சுட்டு, நைட் டைம்ல தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அதனால தான் உங்ககிட்டலாம் கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். அண்ட் நான் ஒரு போல் போட்டிருந்தேன். இந்த மாரி அடுத்து வந்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லி. அதில நெறைய பேர் சும்மா கேஷுவலா ஏதாவது பேசுங்க. லைக் அடுத்து என்ன பண்ண போறீங்க? உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ ஆஃப்டர் நீட் நான் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்டேட்க்கு போயிட்டேன்னு சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து எல்லார் மாரியும் நானுமே வந்துட்டு நீட்க்காக ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருந்தேன். எஸ்பெஷலி ரீநீட்க்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் மே 3 அன்னைக்கு அட்டெண்ட் பண்ண நீட் கூட அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் இல்ல. ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்டா தான் இருந்தேன். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமாவுமே என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம தான் இருந்தேன். பட் ரீநீட்க்கு ரொம்பவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் இப்போ வந்து எனக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இப்போ 480 அந்த ரேஞ்சில தான் மார்க் இருக்கு. சாரி அதுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஸோ பயாலஜி நல்லாவே பண்ணியிருந்தேன். 300 ப்ளஸ் வந்துருச்சு அதில. பட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டஃப்பா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு பண்ணேன். ஸோ அதுலயும் 100 ப்ளஸ் வந்துருச்சு. ஸோ 2யும் சேர்த்தா அரவுண்ட் 480 வருது. அண்ட் கிரேஸ் மார்க்ஸ் எல்லாம் சேர்த்துனா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வரும்னு பார்த்தேன். பட் ரிசல்ட் வந்தா தான் தெரியும். எதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் குடுத்துருக்காங்க, குடுக்கல அப்படின்றதெல்லாம். ஸோ எஸ். ஸோ ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணா தான் தெரியும் எனக்கு சீட் கிடைக்குமா இல்லையான்னு. ஸோ அது ஒரு ஆசிலேஷன்ல தான் இருக்கேன். சீட் கிடைச்சதுன்னா ஓகே. பட் ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பிகாஸ் நான் வந்து பிசி கேட்டகரி அண்ட் எனக்கு எந்த ரிசர்வேஷனும் இல்ல. எதுவுமே இல்ல. ஸோ சீட் கிடைக்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு லக்ல கிடைச்சா தான் உண்டு. பட் அத நம்பி இருக்க முடியாது இல்லையா? ஸோ இன்னொரு ட்ராப் எடுக்கலான்னு யோசிச்சேன். பட் ஒரு வேள சீட் கிடைக்கலன்னா வேற ட்ராப் எடுக்கலான்னு யோசிச்சேன். பட் வீட்ல வந்து இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஐ கான்ட் கோ ஃபார் அனதர் ட்ராப். அண்ட் எனக்குமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா, என்னால வீட்ல இருந்து படிக்கவும் முடியல. கோச்சிங் ஏதாவது போலான்னா, அதுக்கும் வந்து அஃபோர்ட் பண்ற அளவுக்குலாம் இல்ல. ஸோ 2மே இல்ல அப்படிங்கும்போது, ஐ கான்ட் பி ஹியர் சும்மாவே உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா வீட்ல. அதனால அ ட்ராப்லாம் வேண்டாம். வேற ஏதாவது அலைட் கோர்ஸாவது போயிரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பிகாஸ் எம்பிபிஎஸ் தான் என்னோட ட்ரீம் சின்ன வயசுல இருந்தே. எதனால எம்பிபிஎஸ் ட்ரீம்ன்னு யோசிக்கும்போது, இட் ஹேஸ் சம் ஒரு மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் நெறைய பேரோட லைஃப்ஸ வந்து நம்ம சேவ் பண்றோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்காக தான். ஸோ அத வந்து எம்பிபிஎஸ்ஸா இருந்து தான் பண்ணணுன்றது இல்லையே அப்படின்னு சொல்லி என் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. பட் ஐ ஆல்சோ தாட் த சேம். அ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே. ஸோ எம்பிபிஎஸ் தான் போணும் அப்படின்னு சொல்லி ஒரே மைண்ட் செட்டா இல்லாம, வி ஷல் ஆல்சோ ட்ரை அலைட் கோர்சஸ் நெறைய இருக்கு. அதோட டீட்டெயில்ஸ்லாம் இப்ப தான் ரீசென்ட்டா ஷார்ட் வீடியோல அப்லோட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. அதாவது என்னென்ன அலைட் கோர்சஸ் இருக்குன்னு. அண்ட் அதோட கம்பேரிசன் பண்ணி ஒரு பிடிஎஃப் வந்துட்டு டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இஃப் யூ ஆர் திங்கிங் டூ கெட் இன்டூ சம் அலைட் கோர்ஸ். அதாவது என்னோட 12த் கட் ஆஃப் நல்லா தான் இருக்கு. ஸோ அந்த கட் ஆஃப் வச்சு தான் நான் இப்போ கவுன்சிலிங் போட்டு அலைட் ஹெல்த் சயன்ஸ்ல கவர்மெண்ட் சீட் கண்டிப்பா கிடைக்கும்னு நம்பிக்கையில போட்டிருக்கேன். ஸோ எஸ் அதான் பண்ண போறேன். நெறைய பேர் இத பத்தி கேட்டிருந்தீங்க. அதனால சொன்னேன். அண்ட் எஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ எஸ் தட்ஸ் த ரீசன். அண்ட் நெறைய பேர் வந்துட்டு நான் கேஷுவலா பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் கனெக்டிங்கா இருந்திருக்கும் உங்கள்ல நெறைய பேருக்கு. அண்ட் நெறைய பேர் டெசிஷன் அடுத்து என்ன எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்குமே நான் பேசினதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஹிட் ஆகி, எஸ் இந்த மாரி யோசிக்கலாமேன்னு தோணியிருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நீங்கலாம் என்ன பண்றீங்க? எப்படி எழுதியிருக்கீங்க எக்ஸாம்? அப்படின்லாம் கேட்க மாட்டேன். வேணாம், வேணாம். எப்படி எழுதியிருக்கீங்கன்னுலாம் நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா, எல்லாரும் எப்படி எழுதியிருக்கீங்கன்னு கேட்கறனால எந்த அளவுக்கு நமக்கு ட்ராமடைஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம மாத்தி மாத்தி பேசிக்கலாம் அவ்வளோதான். மத்தபடி எதுவும் இல்ல. அவ்வளோதான். நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? ஆர் யூ ஆல் ஓகே அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் இதுக்கப்புறமா ஆஸ் யூ ஆல் நோ வீடியோஸ் ப்ராப்பரா வரும். அண்ட் ஐ அம் கம்ப்ளீட்லி இன்டூ கான்டென்ட் கிரியேஷன். காலேஜ் போற வரைக்கும். எனக்கு காலேஜ் போனதுக்கு அப்புறமாவுமே முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஆல் ஸ்டே டியூன்ட். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்துட்டு நீட் 2027 அண்ட் 28க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த 2 இயர்ஸ்ல நான் என்னலாம் கத்துக்கிட்டேன், ஃபுல்லா என்ன எனக்கு தெரிஞ்சதுன்றது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ எல்லாமே ஃபுல் ஹானஸ்ட்டா அ சும்மா ப்ரிப்பரேஷன் பேஸ்டா மட்டும் இல்லாம, உங்ககிட்ட ஓப்பனா என்னோட மைண்ட் செட்லருந்து எப்படி இருக்கும், எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அந்த வீடியோஸ்ல. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அத மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அத அப்லோட் பண்றேன். அந்த வீடியோஸ்ல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் பாய். அண்ட் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இந்த எமோஜி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் ஐடென்டிஃபை யூ. அண்ட் நெறைய பேர் வந்து ரொம்ப நாளா எனக்கு கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அ என்னால எம்பிபிஎஸ் முடியலனாலும், நெறைய பேர் எனக்கு இவ்ளோ மார்க் நான் எம்பிபிஎஸ் கண்டிப்பா போயிருவேன்னு சொல்றத பார்த்து எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஐ அம் ஹேப்பி வெரி ஹேப்பி ஃபார் யூ ஆல். அ ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் டெல்லிங் தட். எதுக்குன்னா, அந்த என்னதான் வந்து என்னோட வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆயிருந்தாலும், அத வந்து என்கிட்ட சொல்றதே வந்துட்டு அத வந்து சில பேர் தான் சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு, "ச்சே! அதெல்லாம் போய் சொல்லிட்டு எதுக்கு?" அப்படி சொல்லி விட்டுருவாங்க. ஸோ சொன்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்ன என்னோட எக்ஸாம் சென்டர்ல பிரியங்கான்னு நெனைக்கிறேன் அவங்க பேர். ஸோ பிரியங்கா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து எக்ஸாம் சென்டர்ல வந்து என்ன மீட் பண்ணி, அங்கேயே வந்து சொன்னாங்க, "நான் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன். உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன்னு" சொல்லி, அவங்க அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்து, இவங்களோட வீடியோஸ்லாம் நான் நெறைய பார்த்து படிச்சிருக்கேன். இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி டச்சிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என்னால ஏதாவது பண்ண முடியலனாலும், இந்த மாரி நான் ஹெல்ப் பண்ணி, இந்த மாரி நெறைய பேருக்கு அது வந்து அவங்களோட லைஃப் சேஞ்சிங் ஒரு மொமெண்ட்டா இருந்திருக்கு அப்படின்னு நெனைக்கும்போது, ஐ ஃபீல் வெரி ஹேப்பி அண்ட் ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் இட் இன் வேர்ட்ஸ். ஸோ எஸ், தேங்க் யூ ஆல். அண்ட் எல்லாருக்கும் லைஃப்ல எல்லாமே நல்லதா நடக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். பை பை.